வணக்கம் நேயர்களே. நாட்டில் மௌலவியின் வீடு ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு 256 ரக துப்பாக்கிகள், அந்த துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரவைகள், மெகசின்கள், வாள் உட்பட இந்த ஆயுதங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஒரு மௌலவியினுடைய வீட்டில் இவையெல்லாம் கைப்பற்றப்பட்டிருப்பதானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இலங்கையின் வாழைச்சேனை பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தினால் அந்த பகுதி பதற்ற நிலையில் காணப்படுகிறது. புலனறுவை விசேட அதிரடிப்படை மற்றும் புலனாய்வு பிரிவினருக்கு இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் இரவு 10 மணி அளவில் இந்த சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விரைந்து சென்ற விசேட அதிரடிப்படை மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவினர் அந்த மௌலவியினுடைய வீட்டை சுற்றி வளைத்தார்கள். சுற்றி வளைத்த பொழுது அவரும் கைது செய்யப்பட்டார். அவருடைய வீட்டில் காணப்பட்ட பொருட்களாக நாங்கள் சொன்னது போல 56 ரக துப்பாக்கிகள் 2, அதற்குரிய ரவைகள், மெகசின்கள் மற்றும் வாள் என்பன கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஒரு மௌலவியினுடைய வீட்டில் இவை இருப்பதற்கான தேவைகள் அறவே இல்லை. ஒரு மௌலவியினுடைய வீடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான எந்த விதமான அடையாளங்களும் அங்கு இல்லை என்பதை அதிரடிப்படையினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலதிகமான விசாரணைகளுக்காக மௌலவி அதிரடிப்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த விசாரணைகளை தொடர்ந்து அவர் கொழும்பில் உள்ள பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவிற்கு கொண்டு செல்லப்படுவார். இன்னும் அடுத்த கட்ட விசாரணைகளுக்காக என்பது குறிப்பிடப்படுகிறது. நாட்டில் மற்றவர்களை வழிப்படுத்த வேண்டிய அல்லது நல்ல விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள், அது மதம் சார்ந்ததாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், இவர்கள் இவ்வாறு பிறழ்வான நடவடிக்கைகளை, சமூக விரோதமான நடவடிக்கைகளை, சட்ட ரீதியற்ற இவ்வாறான ஆயுதங்களை பயன்படுத்துகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதானது இவர் சார்ந்த மக்களை எந்த வகையில் இவர்கள் பின்பற்ற வைக்கிறார்கள் அல்லது குழப்ப முனைகிறார்கள், இந்த நாட்டை சீரழிக்க ஆரம்பிக்கிறார்கள், சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கோணங்களில் தான் பார்க்க முடிகிறது. பொதுவாக இவ்வாறானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். உலகளாவிய ரீதியில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதான சம்பவங்களாக இவை காணப்படுகின்றன. பொதுவாக இந்த மௌலவிமார்கள் எல்லோரும் அல்ல, சில பேரினால் அந்த மதத்திற்கும் நல்லொழுக்கங்களை போதித்து வருகின்ற நல்ல மௌலவிமார்களுக்கும் ஒரு சாபக்கேடாக அமைந்திருக்கிறது இவ்வாறானவர்கள் இந்த நடவடிக்கைகள். இது நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே நேற்று இரவு இரகசிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கையும் சுற்றி வளைப்பும் இடம்பெற்றிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையின் கிழக்கு மாகாணமான வாழைச்சேனை பிரதேசத்தில் மீண்டும் இணைந்திருப்போம் செய்திகளுக்காக. இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன்.